இந்த பத்மநாபபுரம் தொகுதிக்கு வருகை தந்து நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த வெற்றி வேட்பாளர் திரு செல்லசாமி அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் அறிவால் சுத்தியல் நட்சத்திர சின்னத்துல வாக்களிச்சு இந்த சட்டமன்ற தேர்தலில் இந்த பத்மநாபபுரம் பகுதி தொகுதியில மிகப்பெரிய வெற்றியை நீங்க எல்லாம் தேடி தருவீங்கன்னு உங்களை எல்லாம் கேட்டு வந்திருக்கிறேன். இங்க நம்முடைய வேட்பாளர் திரு செல்லசாமி அவர்களை பற்றி உங்களுக்கு அதிகம் சொல்ல தேவையில்லை, அனைவருக்கும் தெரிஞ்சவர் தான். ஒட்டுமொத்த கன்னியாகுமரி மாவட்டத்துடைய வளர்ச்சிக்காக தொடர்ந்து பாடுபட்டு வருபவர். அவர் ஒரு பிறவி போராளி. மக்களுக்கான எல்லா போராட்டங்களையும் மக்களோடு நின்று அந்த போராட்டங்களை எல்லாம் சந்திச்சவர். தொழிலாளர்களுடைய உரிமைகளுக்காக பல போராட்டங்களை முன்னின்று நடத்தியவர். உங்களுக்காக எந்த கோரிக்கையா இருந்தாலும் நீங்க திரு செல்லசாமி அவர்களிடம் சொல்லலாம். அவரை நீங்க தேடி போக வேணாம், அவரே உங்களை தேடி உங்கள் வீடு வந்து உங்களுக்கு என்ன தேவைங்கிறத தெரிஞ்சு அதை நிச்சயம் செஞ்சு கொடுப்பார். ஏன்னா அவர் வீட்டில் இருக்கிறத விட என்னைக்குமே களத்துல உங்களோடு மக்களாக இருக்கக்கூடியவர் தான் திரு தோழர் செல்லசுவாமி அவர்கள். தன்னுடைய செயல்பாடுகளால அனைத்து தரப்பினுடைய நன்மதிப்பையும் பெற்றவர். அவருடைய குரல் நிச்சயம் இந்த முறை சட்டமன்றத்துல ஒலிக்க வேண்டும். அதற்கு நீங்க அத்தனை பேரும் இந்த வர்ற தேர்தலில் அறிவால் சுத்தியல் நட்சத்திர சின்னத்துல மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல திரு செல்லசுவாமி அவர்களை நீங்க ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த பத்மநாபபுரத்துல நாம மீண்டும் வந்து ஒரு வாய்ப்பு கொடுங்க, நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு வாய்ப்பு கொடுங்கன்னா எந்த உரிமையில வந்து கேட்கிறேன். ஏற்கனவே இந்த தொகுதிக்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய அமைச்சர் திரு அண்ணன் மனோ தங்கராஜ் அவர்கள் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாரு, உங்களோடு இருந்திருக்கிறார். அந்த உரிமையில உங்களை எல்லாம் சந்திச்சு வாய்ப்பு கேட்க வந்திருக்கிறேன். உதாரணத்திற்கு சில திட்டங்களை மட்டும் இங்க குறிப்பிட விரும்புகிறேன். 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல அருவிக்கரையிலிருந்து மாத்தூர் தொட்டி பாலம் வரைக்கும் இன்னைக்கு உயர்மட்ட இணைப்பு பாலம் அவர் கட்டுக் கொடுத்தது நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில வழி விட்டுருங்க. ஆம்புலன்ஸ் அருவிக்கரையிலிருந்து மாத்தூர் தொட்டி பாலம் வரைக்கும் இன்னைக்கு உயர்மட்ட இணைப்பு பாலம். அதே போல தக்காளியிலிருந்து பேச்சுப்பாறை வரைக்கும் செல்லுகின்ற வகையில இன்னைக்கு பல்வேறு இடங்கள்ல சாலை மேம்பாட்டு பணிகள். திருப்பரப்பு பகுதியில சுமார் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல கூட்டு குடிநீர் திட்டங்கள். ஓவர் ஹெட் டாக்ஸ் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல வேர்கிளம்பியிலிருந்து அழகிய மண்டபம் வரைக்கும் இன்னைக்கு சாலை பணிகள். திருப்பரப்பு நீர்வீழ்ச்சி செல்லுகின்ற சாலையில 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல பல்வேறு பணிகள். திருவட்டாறுல இருந்து இன்னைக்கு புதிய பேருந்து நிலையம் அமைஞ்சிருக்குன்னா நம்முடைய திராவிட மாடல் அரசு நம்முடைய முதலமைச்சர் கட்டி கொடுத்திருக்கோம். அதே போல 0 பாயிண்ட் முதல் கோதையாறு வரைக்கும் 60 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல இன்னைக்கு பல்வேறு சாலை பணிகளும் நடைபெற்றிருக்கிறது. எனவே அந்த உரிமையோடு இத்தனை பணிகளையும் செஞ்சு கொடுத்திருக்கிறோம். மீண்டும் செல்லசுவாமி அவர்களை தேர்ந்தெடுத்து அமைச்சீங்கன்னா